கார்த்திக் தீபா சீரியலில் ஏப்ரல் 2க்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணால் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ரவுடிங்க அபிராமியை கடத்தி ஒரு குடோனில் வச்சிடுறாங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டரும் கார்த்திக்கும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அபிராமியை தேடுறாங்க. அபிராமியும் அந்த குடோனில் தான் இருக்காங்க. மயக்க நிலையில் இருக்காங்க. மயக்கத்துலேருந்து முழிச்சு கார்த்தியை பார்க்குறாங்க. அவங்க வாயில் பிளாஸ்டிக் ஒட்டியிருக்கிறதுனால அவங்களால கத்த முடியல. கையெல்லாம் கட்டி போட்டிருக்கிறாங்க. கார்த்தி அவங்க அம்மா அபிராமி பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. அவங்க அம்மாவை பேரல் பாக்ஸுக்குள்ளே கட்டி போட்டு வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியலை. கார்த்தியும் இன்ஸ்பெக்டரும் அந்த இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அபிராமி கார்த்தியை கூப்பிட்றாங்க. அது கார்த்திக்கு கேட்கல. அதை எல்லாத்தையுமே அந்த ரவுடிங்க அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, அபிராமி முழிச்சிட்டாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே, நம்ம மாட்டிக்குவோமா அப்படின்னு அந்த ரவுடிங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கார்த்திக்கும் இன்ஸ்பெக்டரும் கொஞ்சம் தூரம் தள்ளி தேடி பார்க்குறாங்க, அபிராமி இருக்காங்களான்னு. இல்லைன்னதோட திருப்பி அதே இடத்துக்கு அந்த பேரல் பாக்ஸுக்கிட்டே நிற்கிறாங்க, நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, சார் எனக்கு என்னமோ அம்மா இங்கே இருக்கிற மாதிரி தெரியல, நம்ம வேறு எங்கேயாச்சும் போய் தேடி பார்க்கலாமா அப்படின்னு. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, வாங்க கார்த்தி, இதே மாதிரி 3 குடோன் இருக்குது, அங்கே போய்த்து உங்கள் அம்மா இருக்காங்களான்னு தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அபிராமி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க காலால் ஒரு பொருளை தட்டி விட்டுறாங்க. அது கீழே விழுந்து சத்தம் கேட்குது. உடனே கார்த்திக் இன்ஸ்பெக்டர் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்ததோட அபிராமியை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சதோட அபிராமி கை காலெல்லாம் கட்டி போட்டிருக்கிறதெல்லாம் அவுத்து விட்டுட்டு அபிராமியை வெளியே கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறமா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ரவுடிங்க ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் விரட்டி பிடிக்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட மாட்டாமல் ரவுடிங்க அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அபிராமியை அவங்க காரில் அழைச்சிட்டு உட்கார வைக்கிறாங்க. கார்த்தி உட்கார வச்சு, உன்னை யாருமா கடத்திட்டு வந்தது அப்படின்னு கேட்கும்போது அபிராமி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே அபிராமியை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போய்த்து அங்கே அட்மிட் பண்ணிடுறாங்க. அங்கே டாக்டர் பார்த்துட்டு சொல்கிறாங்க, இவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு மயக்கம் வருது, அதெல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ரவுடிங்க கால் பண்ணி ஐஸ்வர்யா கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. மேடம், இந்த மாதிரி கார்த்திக் அபிராமியை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதோட ஐஸ்வர்யாவும் ரியாவும் ஷாக்காயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா ரியா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி கார்த்திக் அபிராமியை கண்டுபிடிச்சிட்டானா, அவன் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கானா அப்படின்னு. அதை கேட்டதோட ரியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலை. அதுக்கப்புறமா நம்ம கார்த்திகை காட்டுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் அந்த ரவுடிங்களை எப்படியா இருந்தாலும் பிடிச்சிடலாம், இந்த சிட்டியை விட்டு அவங்க எங்கேயும் தாண்ட முடியாது அப்படின்னு சொன்னதோட அந்த ரவுடிங்களை தேடுறதுல போலீஸ் முன்பரமாக இருக்காங்க. அதுக்கப்புறமா கார்த்தி தீபாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, சார் நான் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா, மைதிலி, மீனாட்சி 3 பேருமே ஓடி வராங்க. ஓடி வந்ததோட, சார் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தீபா கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு தான் உடம்பு முடியலை, அம்மாவை அழைச்சிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொன்னதோட அதை பார்த்துட்டு தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, எங்கள் அத்தை வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா தீபா, மைதிலி, மீனாட்சி 3 பேருமே போய்ட்டு அபிராமியை பார்க்குறாங்க. அபிராமி மயக்க நிலையிலே இருக்காங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, யார் சார் இப்படி பண்ணினது, யார் கடத்தினது அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, அதான் தீபா தெரியல, அவங்கள பிடிச்சாதான் தெரியும், அது சம்மந்தமாக தான் இன்ஸ்பெக்டர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யா அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி அபிராமி தப்பிச்சிட்டாலாம் அப்படின்னு சொன்னதோட அதை கேட்டுட்டு ராஜேஸ்வரி ரொம்பவே ஷாக்காயிடுறாங்க. என்னடி சொல்கிற, அப்போ நம்ம போட்ட பிளான் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ராஜேஸ்வரி கேட்குறாங்க, இந்த சொத்து நமக்கு கிடைக்காதா, இந்த சொத்தை நம்ம பிரிக்க முடியாதா, நம்ம செமையாக மாட்டிக்கிட்டோன்டி அப்படின்னு ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம நாச்சியாரை காமிக்கிறாங்க. அபிராமி ஒரு வழியாக கண்மொழிச்சிடுறாங்க. கண்மொழிச்சதோட தீபா, மீனாட்சி, மைதிலி எல்லாருமே அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்போ கார்த்திக் கேட்குறாங்க, ஏமா எதுக்குமா நீங்கள் வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போனீங்க அப்படின்னு. எல்லாம் ஆனந்தனால தான்டா, அவன் சொத்தை பிரித்து கேட்டான்ல, அந்த ரியா வந்ததுனால நம்ம மீனாட்சி விரட்டி அடிச்சிட்டாங்களா, அந்த துக்கம் தாங்க முடியாமல் தான் ஒரு கோயிலில் போய் இருந்தேன், ஆனால் அங்கே யாருன்னே தெரியலை, ஒரு 3 ரவுடிங்க என்னை கடத்திட்டாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாங்க, அம்மா உங்களால் அவங்க மூஞ்சி அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு. இல்லைப்பா கார்த்தி, என் மூஞ்சில் துணியை வச்சு மயக்க மருந்தை வச்சு என்னை கடத்திட்டாங்க, எனக்கு சரியாக மூஞ்சி தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அபிராமி. அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர்கிட்டருந்து கார்த்திக்கு கால் வருது. கார்த்திக், நான் ஒரு வழியாக அந்த ரவுடியை நான் பிடிச்சிட்டேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நேராக போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாங்க, வேண்டாம் தீபா, நீ அம்மாவை பார்த்துக்கிட்டு நீ அம்மா கூட ஏறு, ஏன்னா அம்மாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, நீ அம்மா பக்கத்தில் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறாங்க. நேராக போய்த்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய்த்து அந்த ரவுடியை பார்த்து அந்த இன்ஸ்பெக்டர் அந்த ரவுடியை பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. அடிக்கிற அடியில் வலி தாங்காமல் அந்த ரவுடி உண்மையாக சொல்லிடுறாங்க, ஐஸ்வர்யா தான் கடத்த சொன்னா அப்படின்னு. அதை கேட்டதோட கார்த்திக் ரொம்பவே ஷாக்காயிடுறாங்க. இப்படி தாங்க வரப்போகிற ப்ரோமோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.